அனைவருக்கும் வணக்கம். இன்றைய எம் தமிழம்தம் பகுதியில ஔவையார் எழுதின பாடல் ஒன்று தான் பார்க்க போறோம். இந்த பாடல் எட்டுத்தொகை நூல்கள்ல ஒன்றான புறநானூறு நூல்ல இடம்பெற்ற பாடல். இந்த பாடல்ல ஔவையார் அதியமான் நெடுமானஞ்சியை தேடி அவனுடைய அரண்மனையை நோக்கி போறாங்க. அப்போ வாசல்ல இருக்கிற வாயில் காவலன் ஔவையார உள்ள விட மாட்டேங்கிறான். அதுக்காக அந்த வாயில் காவலனை நோக்கி ஔவையார் பாடுற மாதிரி இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு. இந்த பாடலுக்கு பின்னால ஒரு சுவாரஸ்யமான செவிவழி கதையும் இருக்கு. அதையும் நாம இந்த பகுதியில பார்க்கலாம். இந்த பாட்டை வாயிலோயே வாயிலோயேன்னு ஆரம்பிச்சு எத்திசை செல்லினும் அத்திசை சோரே அப்படின்னு ஔவையார் முடிக்கிறாங்க. எந்த பக்கம் போனாலும் எனக்கு சாப்பாடு கிடைக்கும், அதனால நீ உள்ள விடலைன்னாலும் எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பாடலை பாடுறாங்க. இப்ப பாடலை பார்க்கலாமா? வாயிலோயே வாயிலோயே வள்ளியோர் செவிமுதல் வயங்குமொழி வித்தி தாம் உள்ளியது முடிக்கும் உரனுடைய உள்ளத்து வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை பரிசிலருக்கு அடையா வாயிலோயே. அந்த வாயில் காவலனை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, காவலனே காவலனே, கொடைத்தன்மை நிறைந்த வள்ளல்கள் கிட்ட போய் அவங்க காதுகள்ல நல்ல சொற்களை விதைச்சு தங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பரிசில்களை வாங்கிட்டு போறதுதான் பரிசிலர்களோட வாழ்க்கை. அப்படிப்பட்ட பரிசிலர்கள் தேடி வரும்போது அடைக்காத வாயிலையுடைய அதியமான் நெடுமானஞ்சியின் வாயிலோனே அப்படின்னு சொல்லி இன்னமும் மீதி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கடுமான் தோன்றல் நெடுமானஞ்சி தன்னறியலன் கொல் என் அறியலன் கொல் அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருந்தலை உலகமும் அன்றே. வாயில இருக்கிற காவலன் கதவை திறக்கல. அதனால அவங்கிட்ட சொல்றாங்க, உன்னுடைய மன்னனான அதியமான் நெடுமானஞ்சிக்கு தன்னை பற்றி தெரியாதா, இல்ல என்ன பற்றி தெரியாதா? அறிவும் புகழும் உள்ள இந்த வள்ளல்கள் மாய்ந்து போனா இந்த உலகம் ஒன்னும் வறுமைப்பட்டு போயிடாது அப்படின்னு சொல்லிட்டு மேலும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதனால் காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை மரங்கொல் தச்சன் மைவல் சிறார் மழுவுடை காட்டகத்தற்றே எத்திசை செலினும் அத்திசை சோரே அப்படின்னு சொல்றாங்க. அறிவும் புகழும் உடைய வள்ளல்களும் மன்னர்களும் தன்னை தேடி வர்ற பரிசிலர்களுக்கு கொடை வழங்காமல் போனால் இந்த உலகம் ஒன்னும் வறுமைப்பட்டு போயிடாது. அதனாலதான் காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை, நாங்க எங்களுடைய இசைக்கருவிகளை தோல்ல சுமந்துகிட்டு இருக்கோம். அந்த இசைக்கருவிகள் வைக்கிறதுக்குரிய பைகளை சுருக்கி உடல்ல கட்டிக்கிட்டு இருக்கோம். மரங்கொல் தச்சன் மைவல் சிறார் மழு உடை காட்டகத்து அற்றே, மரத்தை வெற்ற தொழிலையுடைய தச்சர்களின் புதல்வர்கள் தங்கள் ஆயுதமான மழுவோடு காட்டுக்கு போனா எப்படி அங்குள்ள மரங்கள் அவங்களுக்கு தேவையானபடி பயன்படுமோ அந்த மாதிரி எந்த திசைக்கு போனாலும் எங்களுக்கும் சோறு கிடைக்கும் அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க. மரத்தை வெற்ற தச்சர்கள் தாங்கள் வெற்ற மரத்தை பொருளாக்கி எப்படி தங்களுடைய வாழ்க்கையை நடத்துவாங்களோ அத மாதிரி நாங்க சுமந்துகிட்டு இருக்க இந்த இசைக்கருவிகளால நாங்க எங்களுக்கு தேவையான பொருட்களை எங்க போனாலும் அங்க பெற முடியும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த பாடல். இந்த பாடலுக்கு பின்னால இருக்கிற செவி வழி கதை என்னன்னா, ஒரு முறை ஔவையார் அதியமான் நெடுமானஞ்சியை பார்க்க போறாங்க. ஔவைக்கும் அதியமானுக்கு இடையில மிகச்சிறந்த நட்பு உண்டு. ஔவைக்கு அரிதான நெல்லிக்கனியை கொடுத்ததும் அதியமான் தான். அப்படிப்பட்ட அதியமான் ஒரு முறை ஔவை வந்தப்போ அவங்க மேல கொண்ட அதிக அன்பாலும் தமிழ் பற்றாலும் ஔவைக்கு உடனே பரிசல் கொடுக்காம காலம் தாழ்த்தினான். தேடி வந்திருக்கிற ஔவைக்கு தான் உடனே பரிசல் கொடுத்துட்டா ஔவை உடனே தன்னை விட்டு நீங்கி வேற இடத்துக்கு போயிருவாங்கிறது அவனுடைய பயம். அதனால பரிசல் கொடுக்காம காலம் தாழ்த்துறான். அரண்மனையை தேடி வந்த தனக்கு பரிசல் கொடுக்காம மன்னன் காலம் தாழ்த்துறத நினைச்சு ஔவையாருக்கு வருத்தமா இருக்கு. தன்னுடைய வருத்தத்தையும் ஆற்றாமையையும் தான் வாயில் காப்போன் கிட்ட சொல்லி எங்க போனாலும் எனக்கு சோறு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு அதியமான் ஔவைக்கு நிறைய செல்வங்களை கொடுத்து ஔவையார் உடனே திரும்பி புறப்பட்டதும் தன்னுடைய வீரர்களை கொண்டே ஔவையிடம் இருந்த பொருளையும் பணத்தையும் திருட வைக்கிறாரு. அப்படி பொருட்கள் திருடு போயிட்டதால ஔவையார் திரும்பவும் தன்னை தேடி வந்து தன்னோட நாட்டுல இன்னும் சில நாட்கள் தங்குவாங்கங்கிற ஆசையால தான் அதியமான் அப்படி செய்தான் அப்படின்னு ஒரு செவி வழி கதை சொல்லப்படுது. இந்த பாடலும் அதோட தொடர்புடைய இந்த கதையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை தமிழில் ஆர்வம் உள்ள உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்துக்கங்க. சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் இன்னொரு தமிழ் பாடலுடன் சந்திப்போம். நன்றி.